இது சொன்னா இப்ப தாங்குவாளான்னு தெரியலையே. பரவாயில்ல, எப்படியாவது இவளை கஷ்டப்படுத்தினா மட்டும் போதும். ஸோ இந்த 30 லட்சம் கடனை தீக்கிறதுக்காக ஒரு 2 மாசம் என் கூட இருந்துக்கேன். சி புறம்போக்கு போடதள்ளி. நீ என்னவோ கொஞ்சம் யோசிக்கிறத பார்த்தா அதுக்கு சம்மதம்னு தோணுது. சி போடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா உன் கம்பெனில வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட இப்படியா நடந்துப்ப? ஹஹா, நான் என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? நீ கஷ்டப்பட்ட, நான் உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதானே. சார், நீங்க எவ்வளவு பெரிய இடம் வேணாலும் இருங்க, ஆனா அதுக்காக மத்தவங்களை கேவலமா எடை போடாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. ஓஹோ, நீ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாதா? இன்னும் நடிப்பு நடிக்கிறடி. சரி, ஓகே. அப்போ நீங்க கம்பெனிக்கு தர வேண்டிய 30 lakhs இப்பவே எடுத்து வைங்க. சார், 30 lakhs என்கிட்ட இல்லைன்னு தானே அன்னைக்கு 25,000 மாசம் மாசம் பிடிக்கிறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். என்ன மனசா ரூல்ஸ் எல்லாம் பெருசா பேசுற? ஐயோ, இப்போ என்ன பண்றது? இப்படி பேசிட்டானே. சி, இவனை நம்ம இப்படி நினைக்கவே இல்லையே. இவங்கிட்ட இருந்து எங்கேயும் போனா கூட வேற கம்பெனிலையும் ஜாயின் பண்ணவே விட மாட்டான். கடவுளே, நீ தான் என்ன காப்பாற்றணும். அப்படி இல்லை சார், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதுக்காண்டி இப்படி என்னையே வேலை பேசினா என்ன சார் அர்த்தம்? எங்களை மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்கு கூட மான மரியாதையெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா சார்? அது பொண்ணுங்களுக்கு தானே, நீ அப்படி கிடையாதுல்ல சார். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அதை உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அதே மாதிரியே இந்த 30 லட்சத்தை அடைக்கிறதுக்கு உங்க கூட இந்த 30 லட்சத்தை அடைக்கணுங்கிறது கண்டிப்பா நடக்காது. நீங்க வேணும்னா லீகலா போங்க, போலீஸ் வச்சு என்ன அரெஸ்ட் கூட பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்னால இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தனமான வேலையை பண்ணவே முடியாது. இப்ப கூட நான் ஏன் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம், நான் இங்க வேலை பார்த்துருக்கேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. வேலை பார்க்கறதுக்கு ஜாயின் பண்ணும்போதே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் 3 வருஷம் இங்க தான் வேலை பார்ப்பேன்னு கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். அது ஒண்ணுதான். அதே மாதிரியே நான் இங்க 30 லட்சம் கடன் பட்டிருக்கேன். அதுக்காக மட்டும்தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நீ இவ்வளவு கீழ்த்தனமா பேசுனதுக்கு, போடா நீயாச்சும் உன் வேலையாச்சுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த டயலாக் நீ பேசுற பத்தியா, அதுதான் தப்பு. இந்த பத்தினி பொண்ணுங்க மாதிரி பேசுற டயலாக் எல்லாம் நீ பேசக்கூடாது. சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நான் பத்தினியா அப்படி இல்லையான்ட்டுன்னு உங்ககிட்ட நிரூபிக்கணும்லாம் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. போலீஸ்ல கூட என்ன பிடிச்சு விடுங்க, ஆனா நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. டேய் மச்சான், கிளம்பலாமாடா? டைம் ஆகுது. ஓகேடா, கிளம்பலாம் கிளம்பலாம். டேய் மச்சான், ஒன்று கேட்குறேன், உண்மையை சொல்றியா? சொல்றேன். நான் என்னதான்டா உன்கிட்ட போய் சொன்னேன், சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, சாயந்தரம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ரஞ்சித் கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். அப்பந்தான் அவன் சொன்னான், மானச வர்ஷினி உன்னோட ரூமுக்கு வர சொல்லியிருந்தேன்னு. எதுக்குடா வர சொன்ன? வர சொன்னேன்னு சொல்லியிருந்தவன் எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லாம விட்டுட்டானா? அவனுக்கு இருக்கு. வர வர அவன் எனக்கு பிஏவா இருக்கிறத விட உனக்கு நல்ல ஸ்பையா இருக்கான்டா. ஒரு நாளைக்கு இருக்கு அவனுக்கு சீட்டை கிழிச்சு கையில கொடுத்து அனுப்புனாதான் அவன் எல்லாம் திருந்துவான் போல. கடுப்பா இருக்கு. ஐயோ டே, இவ்வளோ கோவப்படாத. சும்மா யதார்த்தமா பேசும்போது தான் அவன் சொல்லிட்டு இருந்தான். சரி அதையெல்லாம் விடு. எதுக்கு அவளை வர சொல்லியிருந்த? டேய், ஏண்டா அவளை எதுக்கு வர சொல்லியிருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? அவளும் ஒரு எம்ப்ளாய் தானே. ஒரு எம்ப்ளாய் கிட்ட அஸ் எம்ப்ளாயரா நான் பேசுறதுக்கு உரிமை இல்லையா? ஐயோ சாமி, நீ அவகிட்ட பேசுறதுக்கு எம்ப்ளாயிங்கிறத தாண்டியும் எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா அந்த பொண்ணை நீ கஷ்டப்படுத்திடுவியோன்னு தாண்டா எனக்கு பயமா இருக்கு. அதான் கேட்டேன். நல்லா தான் புரிஞ்சு வச்சுக்கிற. ஓகே, ரொம்ப எல்லாம் யோசிக்காத. நான் அவளை ஒன்றும் பெருசா கஷ்டப்படுத்தல. அந்த 30 lakhs கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னேன்ப்பா, அவ்வளவுதான். அது பிடிக்கல, வேணான்ட்டு போயிட்டா. என்னடா 30 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு வழி சொன்னியா? என்ன ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் சொன்னியா என்ன? சேச்சே, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லாம் ஒன்றும் கிடையாது. டேய், என்னடா பல்ல இழிச்சிட்டு நிக்கிற? அப்புறம் அது என்னடா கன்னத்துல செவந்து போயிருக்கு? அது ஒன்றும் இல்லை மச்சான், வீடு. டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது ஒன்றும் இல்லடா மச்சி. நான் கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக இந்த ரிவார்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டா. அதுக்காண்டி நம்ம இதையும் வாங்கிட்டு சும்மா விட்டுற முடியாதுல்லடா. அதான் நான் அதை அவகிட்டயே திருப்ப கொடுத்துட்டேன். டேய், என்னடா சொல்ற? வர்ஷினி ஒன்னு அரைஞ்சிட்டாளா? ஆனா எதுக்கு அரைஞ்சா? டேய், சொல்லி தொலையண்டா. வர்ஷினி ரொம்ப தாண்டா பாசம் உங்களுக்கு எல்லாம் அவன் மேல. டேய் ஆதி, பேச்ச மாத்தாத. என்ன நடந்துச்சு அதை சொல்லு ஃபர்ஸ்ட்.
அது ஒண்ணும் இல்லடா நகுல். அந்த 30 lakhs நீ திருப்பி தரேன்டா. அதுக்கு பதிலா ஒரு 2 மாசம் 2 மாசம் 2 மாசம் என் கூட இருந்துட்டு போன்னு சொன்னேன். அது அவளுக்கு பிடிக்கல போல, அதான் அப்படி அரைஞ்சிட்டு போயிட்டா. டேய் பொறுக்கி புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. டேய் ஏன்டா? பின்ன உன்னை அறையாம என்னடா பண்றது? உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போயிடுச்சா? ஏன்டா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசுவியாடா? அதுவும் உன் கேரக்டர் கொஞ்சம் கூட செட் ஆகாம இப்படி ஒரு வில்ல மாதிரியே நடந்துட்டு இருக்கடா. எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்ற ஹீரோ மாதிரி நடந்துக்கணும், எப்பவாவது கேக்குறியா நீ? டேய் நீ ஏன்டா இப்படி குதிக்கிற? நீ பொண்ணுங்களை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவ, அவ்வளோ அன்பா பாசமா பாத்துக்கிறவன். நீ இப்படி அந்த பொண்ணுகிட்ட எப்படி கேட்கலாம்? அந்த பொண்ணு எவ்வளவு உடஞ்சு போயிருக்கும்டா. டேய் டேய் கொஞ்சம் அடங்குடா. அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. நான் தான் சொன்னேனே, ஏதோ ஒரு நல்ல புளியங்கும்பா பிடிச்சிட்டு அதை போய் உட்காரும். அதான் நானே ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ கூட சொன்னியேடா அத்தை பொண்ணை கஷ்டப்படுத்தாதன்ட்டு. அதான். டேய் டேய் வாயை மூடுடா, வாயை கிழிச்சிடுவேன். தேவையில்லாம பேசாத. உன் தகுதி தராதரத்துல இருந்து இறங்கி வந்து நீ பேசிட்டு இருக்க. என்னடா இப்படி மாறிட்டா ஆதி? நான் சொல்றதை கேளு மச்சி. நகுல் போதும்டா, நிறுத்து. இங்க பாரு ஆதி, உனக்கும் எனக்கும் கூட பிறந்தவங்க இல்லதான். ஆனா நம்ம ஷோபா கூட பழகிருக்கோம். நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. அவகிட்ட யாராவது இப்படி கேட்டா நம்ம சும்மா இருப்போமாடா? ஷோபா எப்படி உடஞ்சு போயிடுவா இப்படி யாராவது கேட்டிருந்தா? அது உனக்கு புரியலையாடா? ஏன்டா அந்த பொண்ணை போய் இவ்வளவு கேவலமா பேசியிருக்க? இங்க பாரு நகுல், சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ எவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றியோ அந்த அளவுக்கு நான் இன்னும் அவளை டார்ச்சர் பண்ணிட்டு தான்டா இருப்பேன். அதை நீ புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. நான் தான் சொல்றேன்ல, அந்த பொண்ணுகிட்ட மட்டும் என்னால எந்த தயவு தாட்சியமும் பார்க்க முடியாது. சி போடா நீ. நீ எல்லாம் ஹீரோன்னு பார்த்தா உனக்கு வில்லன் கேரக்டர் தான் செட் ஆகும் போல. வில்லனாவே இருந்துட்டு போயிடுறேன்டா. ஆனா அவளுக்கு மட்டும் பாவம் பார்க்கவே மாட்டேன். சீ போடா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இப்படியே தனியா நின்று புலம்பிட்டு சிரிச்சுட்டே நில்லு. நீ தாண்டா மாறிட்ட. கொஞ்சம் கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அழுதுங்கிறதெல்லாம் நினைக்காம அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற பாரு. போடா நீ. என்னதான் கடன் பட்டிருந்தாலும் இப்படியா பேசுவாங்க? அவருக்குன்னு ஒரு ஒய்ஃபு குழந்தை எல்லாம் இருக்காங்க. இருந்து இப்படி நம்ம கிட்ட அசிங்கமா பேசிட்டாரு. ஏன் பொண்ணுங்களெல்லாம் இப்படி இழிவா நினைக்கிறாங்கன்னே தெரியல. ஒருத்தங்களோட பலகீனத்தை யூஸ் பண்றது தப்பு, அது கூட அவருக்கு புரியலையா? என்ன ஆதி, உங்களை என் மனசுல எவ்வளவு உயர்வா வச்சிருந்தேன் தெரியுமா? என்னை இவ்வளவு கீழ்த்தனமா கேவலப்படுத்திட்டீங்களே. ஆனா நீங்க என்ன ஒரு சாக்கடை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஏய் குட் மார்னிங் வர்ஷிமா, இன்னைக்கு என்ன நீ நேரமே வந்துட்டியா? ஆமாடி, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். சரி சொல்லு, உன்னோட சேலரி பார்த்த அம்மா அப்பாலாம் என்ன சொன்னாங்க? உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கடி. எப்பவுமே என்ன திட்டிட்டே இருக்கிற அம்மா கூட நேத்து எனக்கு ராஜ கவனிப்பு தான். அப்படியா? ஆமாடி, நேத்தைக்கு எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பாயசம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சுடி. சூப்பர் டி. அப்ப மேடம் ரொம்ப ஹாப்பி. ஆமா ஆமா. அப்படியே சிரிப்பு என் பப்ளி மாஸ்க்கு. நல்லா சாப்பிட்டேன். அதே மாதிரி உனக்கும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். எனக்கா? ஆமா, காலையில எனக்கு எங்க அம்மா கிட்ட சாம்பார் இட்லி வேணும்னு கேட்டேன். ஆனா சாம்பார் இட்லி தான் உனக்கு அவ்வளவா பிடிக்காதே. ஏய் முந்தை கொட்டை, எனக்கு பிடிக்காது தாண்டி, ஆனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் அவங்க செஞ்சதுக்கு அப்புறமா உனக்காகவும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். வாவ், சாம்பார் இட்லியா? எனக்கா? ஆனா நான் காலையிலே சாப்பிட்டுட்டேனேடி. நீ என்ன சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா? அந்த ஹாஸ்டல்ல தர காஞ்சி போன உப்புமா தானே, அதையே 2 வாய் வச்சுட்டு தட்டை கழுவி வச்சுட்டு இங்க வந்திருப்ப. உண்மைதான், நீ என்ன அப்படியே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கடி. ஆனா நான் இப்ப அதை சாப்பிட்ற நிலைமையில இல்லையே. சரி வா, போய் சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பாரு, சூடா இருக்கு. இல்லடி, வெங்கட் சார் கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காரு, அதை முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்றேன். ஐயோ மேடம், அதெல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வாங்க. நானும் உங்களுக்காக சாப்பிடாம தான் வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்தே போய் சாப்பிடலாம். இவ விட மாட்டா போல, போவோம். யாழு, சும்மா சொல்லக்கூடாதுடி. உங்க அம்மா எவ்வளவு கோபக்காரியா இருந்தாலும் சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரங்க. சூப்பரா இருக்குடி. வாவ், இந்த சாம்பார் இட்லிக்கு பதிலா என்ன வேணாலும் பண்ணலாம்டி. வர்ஷி, நீ இப்படி எல்லாம் புகழ்றத கேட்டு எங்க அம்மா சந்தோஷப்பட்டா கூட உன் மேல இருக்கிற கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கலாம்டி. அதெல்லாம் குறையாதடி, போடி, உனக்கு ரொம்ப தான் ஆசை. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபீஸுக்கு என்னடி சொன்ன? அதெல்லாம் பார்த்துக்கலாம் அக்கா, நீ ஃப்ரீயா விடு. எப்படி வர்ஷி, உன்னால மட்டும் இப்படி எல்லாத்தையும் அசால்ட்டா எடுத்துக்க முடியுது? பாரு, எங்க அம்மா 2 மாசம் நான் கொடுக்குற காசை அப்படியே சொலைய வாங்கிட்டு சந்தோஷப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் சம்பளம் எப்போ ஏத்துவாங்கன்னு கேட்பாங்க. எது கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது. பத்தாதுன்றது இல்லை யாழுமா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகளும் வரும், அவ்வளவுதானே. அப்படியே தத்துவம் பேசு.
இது தத்துவம்லாம் ஒன்றும் இல்லையாளு, இதுதான் உண்மை. இப்போ பாரு, உனக்கு 30,000 சம்பளம் வருதா, அந்த 30,000த்துக்கு ஏற்ற மாதிரி செலவும் உனக்கு இருக்கும். அதே மாதிரியே நான் இப்போ 5,000 சம்பளம் வாங்குறேன்னா அந்த 5,000த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு செலவு வரும். நீ கூட இதெல்லாம் கற்று வச்சுக்க யாழுமா, புருஷன் வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஆமாம் ஆமாம், புருஷன் வீட்டுக்கு போகும்போது தேவைப்படும் தான். இவளெல்லாம் என்னதான் பண்றது? நேத்தைக்கு தான் அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி அனுப்புனேன். அப்ப கூட இன்னைக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. இவளுக்கு எல்லாம் எப்படிதான் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நம்ம தான் ஒரு ஐடியாவா யோசிச்சு கஷ்டப்படணும் போல. சரி யாழுமா, வா வேலையை பார்க்கலாம். ஏய் ரித்திக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ஆர்த்தி, என்ன பேசணும்? நீ எப்போ நம்ம டீம்ல இருக்க அந்த வர்ஷினியே பார்த்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு ஆர்த்தி. டேய் ரித்திக், சொல்லு ஆர்த்தி, என்ன வேணும் இப்போ உனக்கு? ஒன்றும் இல்லை, இந்த டீம்ல எல்லாரும் அரசல் புரசலா ஒன்று பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? ஒன்றும் இல்லை, அந்த வர்ஷினிய நீ ஏதோ லவ் பண்ணுறதா பேசுகிறாங்க. அதுக்கு உனக்கு இப்போ என்ன? இல்லை, அது உண்மையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் கேட்டேன். அது இப்போ உண்மையா இருந்தா என்ன, பொய்யா இருந்தா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உனக்கு அவளை பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாதா? அவளை பத்தி என்ன இருக்கு? அவளும் நம்ம டீம்ல தான் வேலை பார்க்குறா. வேற அவ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கா, அவ்வளோதான். ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கா. ஆனால் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி இப்போ வரைக்கும் ஏதாவது சொன்னாலா? இல்லையே, நானும் அதெல்லாம் பத்தி அவகிட்ட கேட்டதில்ல. ம் ஏன், நீங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் தானே, கிளாஸ்மேட்ஸ் தானே? அப்போ அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுனா சொல்லேன். அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் கேட்குறேன். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு வழி தெரியாம நான் நடந்துட்டு இருந்தா, நீ அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்கிட்டயே வழி கேட்குறியா? அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குடா, அவங்க அப்பாக்கு. என்ன ஆர்த்தி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நம்ம ஆக்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது போல. அந்த பொண்ணு அவ என்னோட ஃப்ரெண்டு தான், கிளாஸ்மேட் தான், எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒன்றும் சரி கிடையாதுடா. எந்த அளவுக்கு சரி கிடையாது? ஏய் ஏய், ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கோவப்படாம கேக்குறியா? சொல்லு ஆர்த்தி. ஒண்ணும் இல்ல, அவளை நீ எதை பார்த்து லவ் பண்ற? அவளை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு, வேற என்ன இருக்கு? ஓ, அவ அழகா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை லவ் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அழகா இருந்தா மட்டும் லவ் பண்ண முடியுமா என்ன? ஏய், என்ன பேசுற? லவ் பண்ணணும்னா அழகா இருக்க வேண்டாமா? அழகா மட்டும் இருந்தா போதுமானதான் கேக்குறேன். என்ன குழப்பற ஆர்த்தி? ஒன்றும் இல்லடா, அந்த பொண்ணு அவ அழகா தான் இருக்கா. ஆனா அத மாதிரி அவளோட குணம் அந்த அளவுக்கு அழகானது இல்லடா. ஆர்த்தி, இப்ப என்ன சொல்ல வர, கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அவளுக்கு அழகா இருக்கவங்கிற திமிருடா. அதனாலே அவ எல்லாரையும் அவளோட அழகுல அப்படியே வீழ்த்திடலாம்னு நினைக்கிறா. அது அவளுக்கு நல்லாவே தெரியும். எது? அதுதான், ஆம்பளைங்களை அவளோட வலையில விழ வைக்கிறது. இப்பவே பாரு, அவளை நீ பாக்குற, அவளை நீ லவ் பண்ற, எல்லாமே அவளுக்கு தெரியும். ஆனா அவளாவே ஒன்றும் கண்டுக்க மாட்டா, அப்படியே நடந்துக்குவா. அப்புறம் அவளாவே அவ காலில் ஒன்று விழ வைப்பா. அதுக்கப்புறமா 2 மாசம் கூட வச்சு சுத்தி பழகிட்டு எல்லாம் உன் சாப்பாடு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறமா பிரேக்கப் பண்ணிட்டு புதுசா இவனையாவது வளைச்சுக்குவா. அவ்வளவுதான் அவ கேரக்டர். ஆர்த்தி, நீ என்ன பேசுற? உன்னோட ஃப்ரெண்டு தானே அவ? ஆமா, அவ என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் பேசுறேன். ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, அவ அம்மா மாதிரி தான் அவளும் இருப்பா. ஏன், அவ அம்மாக்கு என்னாச்சு? ஓ, உனக்கு அவ குடும்ப விஷயம் எதுவும் தெரியாதா? இங்க பாரு, அவங்க அம்மா அவ அப்பாவுக்கு 2வது தாரம் தான். இன்னொரு விஷயம், 2ஆம் தாரம் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. அவளோட அப்பாவுக்கு அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா கூட இவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட இருக்கிற காசை பார்த்துட்டு தான் வந்தாங்க. கல்யாணம் கூட பண்ணி கேட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கூடவே இருந்தாங்க. அப்ப பிறந்த பொண்ணு தான் இவ. இப்ப சொல்லு, அவ அம்மா கேரக்டர் தானே இந்த வர்ஷினிக்கும் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா குடும்பத்து பையனா தெரியற. அதனாலதான் தேவையில்லாத வம்பளை போய் நீயே விழுந்துடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஓ இஷ்டம்ப்பா. அப்புறம் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணதை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா அவங்க அம்மா பத்தி சொன்னதை யார்கிட்டயும் சொல்லிடாத. வர்ஷிய பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே. இந்த ஆர்த்தி என்ன சொல்றா? ஒருவேளை ஆர்த்தி சொல்றது உண்மையாதான் இருக்குமோ?